பந்தலூரில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் 200 ரூபாய் மது பாட்டிலுக்கு 240 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று வாடிக்கையாளர் ஒருவரிடம் கடை ஊழியர் வாக்குவாதம் செய்யும் காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள அரசு மதுபான கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் மதுபானம் வாங்க சென்றுள்ளார். அப்பொழுது போதையில் இருந்த மதுபான கடை ஊழியர் ஒருவர் 200 ரூபாய் மது பாட்டிலுக்கு 240 ரூபாய் கேட்டதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது வாடிக்கையாளர் 240 ரூபாய்க்கான ரசீது கொடுங்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு டாஸ்மார்க் ஊழியர் மது பாட்டில் வேண்டுமா வேண்டாமா என கேட்டு பின்னர் தட்டு தடுமாறி ஒரு வழியாக வாடிக்கையாளரிடம் 240 ரூபாய்க்கான ரசீதை கொடுத்துள்ளார். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனிடையே டாஸ்மார்க் கடை ஊழியர் மீதான மதுபோதை குற்றச்சாட்டு குறித்து டாஸ்மார்க் நிர்வாகத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சரி, டச்மெண்ட் ஒரு குவார்டர் கொடுங்களா? டச்மெண்ட் ஒரு குவார்டர் இல்லையா? ஏன் இல்லை? இப்போ கொடுத்தீங்களே எக்ஸ்கூஸ், அது ஒன்று கொடுங்க. கொடுங்க. அது இதுக்கு எவ்வளோ? இதுக்கு எவ்வளோ? 200 ரூபா தானே பில்லு போட்டிருக்கு. 240 ரூபா கேட்குறீங்க. அதான் பில்லு கொடுங்க. அப்போ இது எப்படி தான் 200 ரூபா இதில் போட்டிருக்கு? இதில் 200 ரூபா போட்டிருக்கு. 240 ரூபா போடுங்க, நான் தர்றேன் அந்த பில்லு. சரி, 240 ரூபா பில்லு கொடுங்க. இப்போ 240 ரூபா கொடுத்தாச்சு இல்லை? ஏதாவது உங்கள் கையில் இருக்கு பாருங்க. 240 ரூபா கொடுத்துருக்கு. பில்லு கொடுங்க. பில்லு கொடுங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்கு இல்லை, கையில் ரெடி காசு கொடுத்துட்டேன். இல்லை, நான் ரெடி காசு கொடுத்துட்டு எதுக்கு ஸ்கேன் பண்ணும்? இதுக்கு வந்து 200 ரூபா இதில் பில்லு போட்டிருக்குங்க. 240 ரூபா